அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எஃப்எம்பி வந்து எப்படி வந்து நம்ம வரையிறது ஆட்டோகேட்ல அப்படின்றத தான் பார்க்க போறோம். வித் லேடார் அளவு வச்சு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லேடார் இல்லாம ஸ்கேல் கமாண்ட் மூலமா எப்படி பெருசு பண்றது நம்ம போட்டிருக்கோம். வேணா அதை நீ பார்க்கறது இருந்தா பார்த்துக்கோ. இதை வந்து என்னன்னா லேடார் அளவு வச்சு எஃப்எம்பி எப்படி வச்சு வரையிறது. இதுல நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம அதுல ஒரு சில மெத்தடை வச்சு தான் நம்ம வரைய போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன வரைய போறீங்களோ அந்த எஃப்எம்பியை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூனிட் வந்து டெசிமல்லே இருக்கட்டும். நீங்க யூனிட் வந்து டெசிமல்லே வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. யூனிட் வந்து டெசிமல்லே வச்சுட்டு இங்க வேணா நீங்க வந்து மீட்டர்ல வேணா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மீட்டர் கிலோமீட்டர்ஸ் வச்சுனா மீட்டர் வச்சுக்கோங்க. இது 0.00 வச்சுக்கோங்க. கேள்வி ம் ஆ சரிச்சா? யூனிட் வச்சுட்டு இப்போ இந்த எஃப்எம்பி என்ன பண்றோம், இப்படி பிடிச்சி இப்படி உள்ள பிக் அண்ட் ட்ராக் பண்ணணும். இழுத்து உள்ள விடணும். இந்த இழுத்து உள்ள விடும் போது இந்த மாதிரி கேட்கும். இதுல நிறைய பேஜ் இருந்ததுன்னா எத்தனாவது பேஜ்னு கேட்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ன்றதுனால ஒரு என்ட்ரு, எந்த இடத்துல வைக்க போறோன்றதுனால ஒரு என்ட்ரு, திருப்பி ஒரு என்டர் என்டர். இப்போ வந்து ஒரு 3 என்டர் கொடுத்தோம்னா இந்த மாதிரி உள்ள வந்துடும். இந்த எஃப்எம்பி எதுக்குன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. சார் எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணா எதெல்லாம் சார் வரும்? பிடிஎஃப்ல தான் வரும். பிடிஎஃப் தான் நம்ம உள்ள கொண்டு வரோம். அந்த பிடிஎஃப் எடுத்துட்டு வந்து நம்ம இதுக்குள்ள இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகேவா? இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு பார்க்கணும், எத்தனை முக்கோணம் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இது வந்து ஜி லைன் சொல்லுவாங்க. இப்போ இந்த டாட்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த இருக்கு இல்லையா, இந்த டாட்டர் லைன் வந்து கவனிக்கணும். இது வந்து எத்தனை முக்கோணமா பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இதுல வந்து ஒரு முக்கோணம் தான் இருக்கு. அதாவது என்னன்னா ஏ, எப்படி சொல்லணும்னா ஏசிஇ இதுதான் முக்கோணம். ஆனா நமக்கு பார்க்கும்போது ஏபி இருக்கு, இங்க வந்து டி இருக்கு. ஏபிசிடி இ வரையும் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கோணம் வந்து இப்படிதான் இருக்கு. இதுல எத்தனை மெயின் அந்த லைன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேடார் ஃபர்ஸ்ட் படிக்க கத்துக்கணும். இப்ப லேடாரோட அளவு வந்து நான் எங்க வச்சிருக்கேன் பாருங்க, இதான் லேடாரோட அளவு. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்ப ஏஇன்னு இருக்குங்களா, அப்ப ஈல இருந்து ஏ வரைக்கும் எவ்வளவு அளவு அப்படின்னா 309.8ன்னு இருக்கு. இப்ப இதே அளவு நம்ம எஃப்எம்பி எடுத்தோம் இல்லையா, அதுல இருக்கும். இங்க பாருங்க, இ டு ஏ இந்த மாதிரி பிராக்கெட் குள்ள கொடுத்துருப்பாங்க 309.8ன்னு சொல்லிட்டு. அதே தான் லேடார்லயுமே இருக்கும். நமக்கு வந்து இப்போ டயக்ராம்ல இல்லைனாலும் நம்ம லேடார் வச்சு பார்த்துக்கலாம். இ டு ஏ 309.8. அதே மாதிரி ஏ டு சி பாருங்க 92.6ன்னு இருக்கு. அப்போ ஏசி வந்து 92.6. அதே தான் இங்கே எஃப்எம்லையும் இருக்கும். ஏசி எங்க இருக்குன்னு பாருங்களேன், இதுதான் ஏ, இது சி. இங்க பாருங்க 92.6 தெரியுதுங்களா? அது எங்க 9, இது 2.6. டைமென்ஷன் ஒன்று மேலே ஒன்று இருக்கிறதுனால குழப்பமா இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது 92.6ன்றது தெளிவாக தெரியும். ஓகேவா? அது இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி அடுத்த இதுல பாத்தீங்க அப்படின்னா சி டு இ வந்து 249.6ன்னு இருக்கு. இந்த சி ல இருந்து இ வந்து 249.6ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்கணுமா சார்? ஆமா, இதுதான் வந்து அதோட வேல்யூ. இந்த மாதிரி சி டு ஏ ல கடைசி அங்க இருக்கிறது தான் அதோட வேல்யூ, டைம் லென்த். அப்ப மீதி நம்பர்லாம் மீதி எல்லாம் வந்து பாயிண்ட்ஸ், அவுட்டர் பாயிண்ட், பவுண்டரி பாயிண்ட்ஸ். அதை தான் நம்ம எப்படி வரையுதுன்னு பார்க்க போறோம். இப்போதைக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த ட்ரையாங்கிள் வரையறது தான். இப்போ இந்த சி டு ஏ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு பாருங்க 249.6ன்னு இருக்கா, இதுதான். இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் தான் வரையணும். இந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு தான் மற்றது எல்லாமே நம்ம வரைய போறோம். இப்போ ட்ரையாங்கிள் எப்படி வரையணும்னா, ட்ரையாங்கிள் வரையறதுக்கு மொத்தம் 3 பக்கம் தேவைப்படும். ரைட்டுங்களா? அப்போ 3 பக்கம் இருந்தால் தான் ட்ரையாங்கிள். இப்போ ஃபர்ஸ்ட் பக்கம் வந்து நான் என்ன பண்றேன்னா, ஏதாவது ஒரு பக்கத்தை ஸ்ட்ரைட்டா நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன், ஏ டு இ வந்து நான் ஸ்ட்ரைட் லைன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் எல் என்டர் அடிக்கிறேன். லைன் கமாண்ட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு மேலே ஆர்த்தோ ஆன் பண்ணணும். ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்கு ஆர்த்தோ F8 ஆன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டா வரும். இப்போ இதோட டைமென்ஷன் எவ்வளோ, 309.8. அப்போ அப்படி வச்சுட்டு 309.8 அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் கிடைக்கும். அந்த லைன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம இன்செர்ட் பண்ணும்போது இந்த எஃப்எம்பி வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் இதை ஸ்கேல் பண்ணினோன்னா உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசு பண்ணுறதுக்கு தோராயமாக நீங்கள் பெருசு பண்ணி வச்சுக்கலாம். இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம இதை வச்சிருக்கோம். ஓகேங்களா? இதோட அளவு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ, 309.8. இதை நீங்கள் செக் பண்ணுறது தான் நீங்கள் டைமென்ஷன் எடுத்து நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 309.8 இருக்கும். இப்போ இங்கே இருக்கும். இது வந்து பெருசாக தெரியும்னா டி என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல மாடிஃபை போயிட்டீங்கன்னா இங்கே பெருசு பண்ணிக்கலாம். 300ன்றதுனால டெக்ஸ்டோடைய அளவு வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 5 அது மாதிரி வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் வைக்கும் போது அதே மாதிரி சிம்பிள்ஸ் அண்ட் ஜீரோஸில் போயிட்டு இந்த ஏரோ சைஸுமே நம்ம ஒரு 5 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பிரைமரி யூனிட்ல போயிட்டு இந்த இடத்துல டெசிமல் வச்சு 000 இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக செட் பண்ணுறதா, நீங்கள் எப்பயும் செட் பண்ணுறதா. ஒன்று செட் பண்ணிட்டு செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பெருசாக தெரியும் 309.8. இந்த டைமென்ஷன் லைன் வந்து இது மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். அதனால் நான் டி என்டர் கொடுத்துட்டு மாடிஃபை போயிட்டு இந்த இடத்துல வந்து இந்த லைன்ஸ்னு ஒன்று இருக்கும். இங்கே வந்து இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் வந்து வச்சு குறைச்சிக்கலாம். ஒரு 1 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபிக்ஸ்டு வந்து நம்ம 1 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டு செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக வரும். இதோட அளவு 1 வரும் ஆயிடும். அந்த எப்போ உங்களுக்கு வேணா பெருசாக கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 309.8 ஆயிடுச்சு. இப்போ ஒன்று போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுவோம்னா
இதை எரேஸ் பண்ணிடலாம். இந்த ஒன்று செக் பண்ணுறதுக்காக தான். செக் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க. சார் இந்த 308 மீட்டருங்களா சார்? 308 எல்லாமே எங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் எஃப்எம்இல இருக்கிறது எல்லாமே மீட்டர் வேல்யூவாக தான் இருக்கும். ஆனால் ஏ டு சி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ பார்த்துருக்கோம், 92.6ன்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து இங்கே 249.6ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா காம்பஸ் எடுத்து இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி அந்த வேல்யூ கொடுத்து இங்கேருந்து ஆர்க் எடுத்து காம்பஸ் மூலிமா கனெக்ட் பண்ணுவோம் நார்மலாக பேப்பராக இருந்தால். ஆனால் இங்கே காம்பஸுக்கு வேலை இல்லைன்றதுனால நம்ம சர்க்கிள் மூலிமா போட போகிறோம். அப்போ இங்கே சர்க்கிள் எடுத்துட்டு இந்த 92.6 இப்போ சர்க்கிளுக்கு சி என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்த வச்சு 92.6 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சாரி 92.6 போடுறதுக்கு வச்சுட்டு 92.6 99.6 ரைட்டுங்களா? 92.6 திரும்பி அதே மாதிரி சர்க்கிள் எடுத்துட்டு இந்த அளவு எவ்வளோ 249.6 ரைட்டுங்களா? 249.6 கொடுத்து என்டர் அடிச்சோம்னா இது ரெண்டும் கனெக்ட் பண்ணுற இடம் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக லைன் எடுத்துட்டு இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஜூம் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது நம்ம வந்து போட்டோம். இதுதான் வந்து அந்த ட்ரையாங்கிள். வேணா செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதோட அளவுலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்று சொன்னால் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 249.6 92.6 அதே மாதிரி இங்கே வந்து 309.8 எல்லாமே கரெக்டாக போட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது வரைக்கும் நம்ம என்னன்னா நமக்கு இந்த மேப் வச்சா நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் தான் நமக்கு லேடார் அளவு தேவை. லேடார் அளவு மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. லேடார் அளவு வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்றதை இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் ஆனால் இந்த எஃப்எம்பியில் வந்து தெளிவாக இல்லை. பாயிண்ட்ஸ் தான் நல்லா தெளிவாக வரைஞ்சிக்கலாம். அதாவது என்னன்னா நம்ம இ டு ஏ போட போகிறோம். அப்போ எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா இந்த லைன் பாருங்க, இந்த லைன் பாருங்க. இதில் வந்து 2 டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. குழம்பக்கூடாது. இந்த பாயிண்ட்ல வச்சிருக்கிறது தான் மீட்ரு. இது என்ன வேல்யூ நம்மளுக்கு தெரியல. அந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கிறது தான் மீட்ரு. இந்த லேடார்ல 3.6 இங்க வந்து 21.6. இதை நீங்க நல்லா கொஞ்சம் சின்ன வச்சுக்கோங்களேன். 21.6ன்னு இருக்கும். அப்புறம் 101.6 207.2 200 அதாவது கிராஜுவலா இங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் தான் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இது வந்து பவுண்டரி. இது வந்து கூடலாம் குறையல. இங்க பாருங்களேன் 3.6 இருக்கா, அப்ப 21.4 13 அப்ப இங்க பாருங்க 24 வந்துட்டு 13 வருது. கூடி குறையுது. இது எப்படின்னா இந்த அவுட்டர் பவுண்டரி இருக்கு இல்லையா, இப்போ இந்த பவுண்டரி வந்து ஆப்செட் டிஸ்டன்ஸ்ன்றது இங்க இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி தள்ளி வைக்கிறது ஆப்செட் டிஸ்டன்ஸ். பவுண்டரின்றது இங்க இந்த சைடுல வரையுது. அது உங்களுக்கு சொல்லும் போது தெளிவா புரியும். நீங்க பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு குழப்பமா தான் எழுதி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கனால நான் இதை வச்சு போடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு வந்து E2 ஓகேங்களா, இ தான் இ, இது வந்து ஏ. உங்களுக்கு குழப்பமா இருந்தா டெக்ஸ்ட் எடுத்துட்டு நீங்க வரைஞ்சிக்க நேம் போட்டு வச்சுக்கலாம். இது மாதிரி போட்டு இது வந்து இ, இதோட வந்து இ, இது வந்து இதுக்கு வந்து நான் வந்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். 1.0 ஓகேங்களா. இது வந்து இ. இன்னும் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கேல் கமாண்ட் கொடுத்துட்டு நம்ம எந்த அளவு தேவையோ மேனுவலா மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து இ. இதுவே நான் வந்து காப்பி பண்ணிட்டு இது வந்து ஏ பாயிண்ட். இதை நீ டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணி ஏன்னு கொடுத்துடலாம். அனதரா இதை காப்பி பண்ணிட்டு இது என்ன பாயிண்ட், சி பாயிண்டா, இது என்ன பாயிண்ட், சி பாயிண்ட். ஓகே, இது மாதிரி சி பாயிண்ட். எதுக்குன்னா இது குழம்ப கூடாதுன்றதுனால சி பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஏபிசி போட்டாச்சு. இப்போ நம்ம எந்த லைனை ரெஃபரன்ஸ் பண்ணி வரைய போறோம் அப்படின்னா இ டு ஏ, இல ஆரம்பிச்சு ஏவை நோக்கி வரைய போறோம். இந்த பாயிண்ட்ஸ் வைக்க போறோம். இந்த பாயிண்ட்ஸ் எப்படி வைக்கணும்னா இது வந்து ஆப்செட் டிஸ்டன்ஸ், இது அவுட்டர் பாயிண்ட், இது பவுண்டரி பாயிண்ட், இது ஆப்செட் டிஸ்டன்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஆப்செட் டிஸ்டன்ஸ், இது பவுண்டரி பாயிண்ட். இப்போ இந்த ஏஇல இருந்து இந்த லைன் லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கா நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம இதே கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதான் ஏஇ ரைட்டுங்களா. இந்த லைன் ஏல இருந்து இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை, எல்லாமே உள்ளதான் இருக்கு. அதனால நம்ம எல்லாமே இந்த லைனை பேஸ் பண்ணி உள்ளதான் வரையும். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது நீங்க வந்து இது மாதிரி எல் என்ட்ரு கொடுத்துட்டு இது மாதிரி நீங்க ஸ்ட்ரைட்டா பண்ணும்போது உங்களுக்கு வந்து F8 ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்பண்டிகுலரா இருக்கணும், கரெக்டா 90 டிகிரியா இருக்கணும். நீங்க எந்த லைனுக்கு வந்து பேரலா லைன் வரைஞ்சிக்கணும், எந்த லைனா இருந்தாலும் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் பேரலா லைன் வரைஞ்சிட்டு இதோட அளவு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதோடைய அளவு வந்து 3.6 ரெண்டாவதா இருக்கு இல்லைங்களா. இந்த அளவு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வரையணும். அந்த பர்பண்டிகுலரா வச்சு இந்த அளவு தான் நம்ம கொடுக்கணும் 3.6. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21.4, அப்புறம் 13 கொடுப்போம், அப்புறம் 64.4, அப்புறம் 11.4 இப்படி தான் கொடுப்போம். இதுக்கு நேராக பாயிண்ட்ஸ் இருக்கு. 3.6ன்றது தான் 1வது பாயிண்ட், 21.4ன்றது 2வது பாயிண்ட், 13.0ன்றது 3வது பாயிண்ட், 63.4ன்றது சி பாயிண்ட், 11.2ன்றது 4வது பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை தான் நம்ம வரைய போறோம். அப்போ இப்படி தள்ளிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3.6 அப்படின்னு சொல்லி வரைஞ்சிடும். 3.6 கொடுத்துட்டோம். இது வந்து என்னன்னா அவுட்டர் பாயிண்ட். இப்போ ஆப்செட் கொடுக்க போறோம். எவ்வளவு ஆப்செட் கொடுக்கணும்னா 21.6. இந்த ஆப்செட்டோட வேல்யூ வந்து லேடார்ல இந்த பக்கம் இருக்கும். இங்க இருக்குங்களா 21.6 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆப்செட் அளவு. அப்போ நான் என்ன பண்றேன்னா ஆப்செட்டுக்கு ஓ என்டர் கொடுத்துட்டு இதுக்கான அளவு கொடுக்குறேன் 21.6 அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சுட்டு
இங்க இருந்து நான் அப்படி பிக் பண்ணி இப்படி உள்ள தள்ளுறேன். இதான் 21.6. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா இதை நம்ம வந்து எரேஸ் பண்ணிடலாம். நம்ம குழப்பம் வரக்கூடாதுன்றதுனால எரேஸ் பண்ணிடலாம் இதை. இல்லை ஒன்ஸ் இது வரைஞ்சிட்டு நம்ம லென்த்தன் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். லென்த்தன் ஒரு கமாண்ட் இருக்கு, நிறைய பேர் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் சொல்லிடுறேன். அடுத்த பாயிண்ட்ல வந்து நான் லென்த்தன் கமாண்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு குழப்பமா இருக்கக்கூடாதுன்றதுனால வேணா இதை காப்பி பண்ணிட்டு இதுக்கு வந்து நீங்க பேர் கொடுத்துக்கோங்க. இது வந்து 1வது பாயிண்ட். ஓகேங்களா? இதை வந்து கரெக்டாக எங்கே வைக்கணும்னா இந்த இடத்துல வைக்கணும், இந்த முடிகிற இடத்துல வைக்கணும். இதுதான் 1வது பாயிண்ட். ஏன்னா இது 1 தானே போட்டிருக்கு, இது 1ன்னு போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 2வது பாயிண்ட்டுமே அதே மாதிரி. 2வது பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 21.4 கொடுத்துட்டு அதோட ஆப்செட் 101.6 கொடுக்கணும். இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணணும். அதுதான் இப்போ நான் ரிப்பீட்டடாக பண்ணுறேன் பாருங்களேன். வச்சுட்டு லைன் எடுக்கிறேன். F8 ஆர்த்தோ. இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 21.4 அப்படின்னு கொடுக்குறேன். வரைஞ்சிட்டேன். திருப்பி ஆப்செட் கொடுக்குறேன். ஓ என்டர் கொடுக்குறேன். இதோட அளவு எவ்வளோன்னு பாருங்க 101.6 அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சுட்டு இங்கிருந்து நான் வந்து ஆப்செட் கொடுத்து மேலே தள்ளுறேன். ஓகேங்களா? ஆமா, எல்லாமே இ பாயிண்ட். ஏன்னா இங்க ஈல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ஈல இருந்து தான் போறோம். எல்லாமே ஈல இருந்து ஏவை நோக்கி போகணுன்றதான் இதுக்கான இது மீனிங். இ டு ஏ. சப்போஸ் இங்க ஏ கொடுத்து இங்கே கொடுத்தானே இங்க ஏல இருந்து வரும். அது ரொம்ப முக்கியம். இங்க இருந்து போகும்போது ஈல இருந்து தான் போகும். பாட்டம் எப்பவுமே கீழே இருந்து தான் மேலே போகணும். பாட்டம் இருந்து டாப். அப்போ இதை வந்து தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் கொடுக்க தேவையில்ல. இருந்தாலும் குழம்ப கூடாது. நிறைய பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு குழப்பம் வரும். எது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எது செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு. லேடர் ஆனால் நீங்கள் வந்து அந்த லேடர் மெஷர்மெண்ட் புக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அங்கே தான் வாங்கணும். அது வந்து மேக்ஸிமம் சர்வேட்டில் தான் இருக்கும், நமக்கு வந்து ஆன்லைன்லாம் கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து இதை கொடுத்துட்டு அதே மாதிரி F8 கொடுத்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேல்யூ போயிடலாம். 3வது பாயிண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13. அப்போ 13.0 என்டர் அடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஆப்செட் கொடுத்துட்டு 207.2 அப்படின்னு கொடுத்துட்டு இதை நீங்கள் ஆப்செட் கொடுத்துட்டு மேலே தள்ளுறீங்க. ஓகேங்களா? லைனும் வேரி ஆகுது, டிஸ்டன்ஸ். ஆமா, லைன் வேரி ஆகுது, டிஸ்டன்ஸ். பவுண்டரி இல்ல, பவுண்டரி அப்படிதான் ஆகும். இதெல்லாம் பவுண்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இது வந்து ஒரு ஓடையோட அளவு தான் இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கோம். இது நீங்க ரிப்பீட்டடா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் கஷ்டமா இருக்கும். கன்ஃபார்மா ஃபர்ஸ்ட் டைம் கஷ்டமா இருக்கும். போட போட உங்களுக்கு கரெக்டாயிடும். ஸோ ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே தான். இப்போ அடுத்த கமாண்ட் வந்து சி. சரிங்களா? சி வந்து 63.4 என்டர் அடிச்சுட்டு இதோட ஆப்செட் பாயிண்ட் வந்து உடனே ஆப்செட் கமாண்ட் அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக மாற்றிக்கோங்க. ஆப்செட் 241.4 கொடுத்துட்டீங்களா? அப்போ இங்கேருந்து 200. அதே மாதிரி நீங்கள் ஆப்செட் அடிக்கும் போது வேல்யூ கரெக்டாக கொடுக்கணும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மைனூரான டிவிஷன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம சி பாயிண்ட்னு நினைச்சோம், ஆனால் சி பாயிண்ட் வந்து வெளியே தான். நம்ம எஃப்எம்பிலுமே இப்படி தான் இருக்கு. நான் செக் பண்ணிட்டேன், எஃப்எம்பியில் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து சி பாயிண்ட். ஆல்ரெடி அங்கே சி இருக்கிறதுனால நம்ம அதை கொடுக்க தேவை. இதை ரேஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு வேல்யூ நீங்கள் தப்பாக போட்டாலுமே உங்கள் எஃப்எம்பி வந்து டோட்டலாக மாறுற மாதிரி ஆயிடும். ஸோ அனதரா லாஸ்ட் பாயிண்ட் வந்து 11.2 4th பாயிண்ட். ஓகேங்களா? இதோட ஆப்செட்டோட வேல்யூ வந்து 256.0 தான். ஓகே, 256 தான். அப்போ இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இப்படி மேலே தள்ளுறோம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை காப்பி பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிட்டு 0.4 கொடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் எஃப்எம்பி பார்க்கலாம். அந்த எஃப்எம்பியில் பார்த்தீங்கன்னா இந்த சி பாயிண்ட் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 1 2 3 4 மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சி பாயிண்ட் கனெக்ட் பண்ணல. அதனால நம்ம வேரியேஷனுக்காக நான் பாலிலைன் கமாண்ட் எடுத்துட்டு நான் வந்து கலரை மட்டும் மாற்றிக்கிறேன். ஒரு எல்லோ வேணாம், ரெட்டு வச்சுக்கலாம். ரெட் கலர் வச்சுட்டு நான் பாலிலைன் கமாண்ட் எடுத்துட்டு இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து 0ல இருந்து இது வந்து 1. நல்லா ஜூம் பண்ணி இந்த மாதிரி எண்டு பாயிண்ட் காமிச்சா தான் நீங்கள் பண்ணணும். நாங்கள் மேலோக்க வைக்கும் போது உங்களுக்கு எண்டு பாயிண்ட் காமிக்காது. நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி எண்ட் பாயிண்ட் போயிருங்க. 2 அனதரா 3வது பாயிண்ட், 3 அனதரா 4வது பாயிண்ட், அனதரா 5வது பாயிண்ட். கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு லைனுக்கான இதை வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த பவுண்டரி வரைஞ்சிட்டோம். அனதரா இருக்கக்கூடிய எஃப்எம்பி பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு சி. இந்த ஏ டு சியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் பி பாயிண்ட் மட்டும்தான் இருக்கு. அதோடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 33.8 ஆப்செட் டிஸ்டன்ஸு. அவுட்டர் டிஸ்டன்ஸ் வந்து 57.4. அதே தான் நம்ம போட போகிறோம். ஆனால் இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஏ டு சியில் வந்து நீங்கள் பர்பண்டிகுலர் வரைகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி தோராயமாக ஒரு லைன் வந்து எடுத்து வரைஞ்சிக்கோங்க. ஒரு தோராயமாக ஒரு லைன் எடுத்துட்டு வரைஞ்சிருக்கோங்க. அது நான் அளவு கொடுக்கல, அது இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இதுக்கு அளவு கொடுக்கல, பர்பண்டிகுலர் எதுவுமே கொடுக்கல, தோராயமாக ஒரு லைன் எடுத்து இது மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து இங்கே பேராமெட்ரிக் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும். இந்த கமாண்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பர்பண்டிகுலர்னு ஒன்று இருக்கும். இந்த பர்பண்டிகுலர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் எப்பவுமே இதை தான் பிக் பண்ணணும். இது ஸ்டாண்டர்டு. இதுதான் நமக்கு பர்பண்டிகுலராக மாறினதுனால இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ பர்பண்டிகுலராக மாறிடும், கன்ஸ்டைன் ஆயிடும். இது மாதிரி ஒன்ஸ் கன்ஸ்டைன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கரெக்டாக 90 டிகிரி. இது ஒரு மெத்தட். ஸோ அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இதுவும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எம் என்டர் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த
F8 எடுத்து விட்டு கரெக்டாக இந்த எஜ்ஜில் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதுக்கு இது பர்பண்டிகுலர், எப்பவுமே பர்பண்டிகுலராக வரையணுன்றதுனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இதுக்கான லைன் வந்து நமக்கு தெரியணும் ரைட்டுங்களா. இப்போ இதுக்கான லைன் வந்து எவ்வளோன்னு பாருங்க. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 57.4 இருக்கணும். இது எவ்வளோ ஆஃப்செட் அடிக்கணும்னா 33.8 அடிக்கணும். இப்போ 57.4 இது எப்படி மாற்றுவோம் அப்படின்னா லென்த்னு ஒரு கமாண்ட் இருக்கு, LEN அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. லென்த்னு கொடுத்துட்டு இதோடைய வந்து இந்த இடத்துல டோட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த டோட்டலை கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வேல்யூ போடுங்க. இதோட வேல்யூ 57.4 என்டர் அடிச்சுட்டு நீங்கள் ஒன்ஸ் இதை இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி 57.4ன்னு ஆயிரும். இதை நீங்கள் ஆப்செட் கமாண்ட் மூலயமா நீங்கள் வந்து இந்த 33.8 தள்ளிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஆப்செட் கொடுத்துட்டு 33.8 அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்படி கிளிக் பண்ணி தள்ளிக்கோங்க. இப்போ நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹோமில் போயிட்டு டைமென்ஷன் எடுத்துகிட்டு இதை செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இது கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, 57.4 கரெக்டாக இருக்குங்களா அந்த லைனு? இப்போ கரெக்டாக தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பி பாயிண்ட். இப்போ நீங்கள் வேணா பாலி லைன் எடுத்துகிட்டு கலர் மாற்றி இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பி டு சியை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இதோடைய பவுண்டரியில் 2 மெயின் லைனை கன்சிடர் பண்ணி போட்டாச்சு. இப்போ 3வது மெயின் லைனாக பார்த்தீங்கன்னா C2E இருக்குது. அதனால் இந்த C2E மட்டும் நம்ம போட போகிறோம். இந்த டைமென்ஷன் லைனை எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் கலர் வந்து ஒயிட்டே வச்சுக்கிறேன், நமக்கு குழப்பம் வரக்கூடாதுன்றதுனால. இப்போ நம்ம வந்து C2 எங்கே போகிறோம், C2E போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 5வது ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, D6ன்னு சொல்லி 2 பாயிண்ட், மொத்தமாக 3 பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ இந்த பி பாயிண்ட் மட்டும் இந்த டியோட பாயிண்டோட ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த FMB பார்த்தீங்கன்னா டி பாயிண்ட் வந்து இந்த லைனுக்கு இந்த என்ன லைனு CE லைனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் ஹேண்ட் சைடு இருக்குன்னா அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 5வது பாயிண்ட் வந்து வரைய போகிறோம். அப்போ 5வது பாயிண்ட் வரையிறது இங்கேயுமே வந்து லைன் வந்து பர்பண்டிகுலர் லைன் இல்லை, இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து 2வது சொன்ன மெத்தடில் தான் வரையணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் எடுத்துகிட்டு தோராயமாக வந்து இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன். இது வந்து உள்ளே போகுது சரிங்களா. டி பாயிண்ட் வந்து வெளியில் வரதுனால, அந்த டி பாயிண்ட் வெளியில் வரதுனால அந்த 5வது பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுதுன்றதுனால நான் இது வந்து உள்ளே வரைஞ்சிருக்கேன், தோராயமாக தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ உடனே நான் வந்து இந்த பெரிமெட்ரிக்குள்ளே போயிட்டு பர்பண்டிகுலர் எடுத்துகிட்டு இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து கரெக்டாக 90 டிகிரி மாறிடும். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு கரெக்டாக இதை நான் ஜூம் இன் பண்ணி கரெக்டாக இந்த பாயிண்டோட எஜ்ஜுக்கு கொண்டு போகணும், மாற்றிடக்கூடாது. இந்த பாயிண்டோட எஜ்ஜுக்கு கொண்டு போயிட்டு கரெக்டாக இது எஜ்ஜு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்டர் கொடுத்துட்டு இதை கரெக்டாக மூவ் பண்ணி நல்லா ஜூம் போயிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இதை வந்து நம்ம லென்த் பண்ணணும். இது எவ்வளோ லென்த்னு பண்ணணுன்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5வது பாயிண்டோட லென்த் வந்து 38.2ன்னு இருக்குது. அது ஆப்செட் வந்து 18.2ன்னு. அப்போ நான் வந்து லென்த் கமெண்ட் LEN என்டர் கொடுத்துட்டு டோட்டல் நல்லா பார்த்துக்கோங்க. டோட்டல் இங்கே போயிட்டு நம்ம 38.2 அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சுட்டு நீங்கள் இதை வந்து இப்படி கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். திரும்பி இதை நீங்கள் ஆப்செட் கொடுத்துட்டு O என்டர் கொடுத்துட்டு 18.2 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் அடிச்சுட்டு நீங்கள் நகர்த்திக்க வேண்டியதுதான். இது வந்து 18.2. இது எதுக்கு அப்படின்னா இதுதான் ஓடையோட அவுட்ரு, பவுண்டரியோட அவுட்ரு, ஓடையோட அவுட்ருமே இந்த இடத்துல வந்து ஓடை கனெக்ட் ஆகுதுன்றதுனால அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு திரும்பி அதே மாதிரி லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த எஜ்ஜை பேஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு தோராயமாக திரும்பி வச்சுக்கோங்க. திரும்பியும் பேராமெட்ரிக்கில் போயிட்டு அதை பர்பண்டிகுலர் எடுத்துகிட்டு இதுக்கு இது பர்பண்டிகுலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி மாறிடும். இந்த எஜ்ஜு பர்ஃபெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு திரும்பி லென்த் கமாண்ட் LEN என்டர் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து 6வது பாயிண்ட் போட போகிறோம். 6வது பாயிண்ட் வந்து 1.4 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சுக்கோங்க. இந்த 1.4 வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரி டோட்டலுக்குள்ளே போகணும், ரொம்ப முக்கியம், நானே அடிக்கடி மறந்துடுறேன். டோட்டலுக்குள்ளே போயிட்டு 1.4 கொடுத்துட்டு என்டர் அடிச்சுட்டு இதை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா. LEN என்டர் டோட்டல் இங்கே போயிட்டு 1.4 என்டர் இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 1.4ன்றது இது மாதிரி ரொம்ப குட்டிக்கோட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் பட்சத்தில் அப்பப்போ நீங்கள் வந்து இதை செக் பண்ணுறதுமே நான் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது மாதிரி எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 1.4 கரெக்டாக இருக்குது, ஓகே பர்பண்டி கரெக்டாக இருக்குது, பர்பண்டிகுலராகவும் இருக்குது. இப்போ நீங்கள் இதை ஆப்செட் கொடுத்துட்டு எவ்வளோ தூரம் தள்ளணும்னு பாருங்கள். இந்த 1.4 வந்து 142.2 அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சுட்டு இதை கரெக்டாக கிளிக் பண்ணி இப்படி தள்ளுங்க. ஸோ இங்கே வந்துருச்சு. இதுக்குமே நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது கொடுத்தாச்சு, இது அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. அடுத்த பாயிண்ட் வந்து டி பாயிண்ட்டு. டி பாயிண்டோடைய லென்த்துன்னு எவ்வளோன்னு பாருங்களேன். டி பாயிண்டோடைய லென்த்துன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 228.4 ஆப்செட்டு, லென்த்தன் வந்து 43.4. ஓகேங்களா. அப்போ லென்த்தன் கமாண்ட் LEN என்டர் டோட்டலுக்குள்ளே போயிட்டு 43.4 அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சுட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே தப்பாக கிளிக் பண்ணிட்டேன், ரெண்டு பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணணும், மேலே எஜ்ஜில் இருந்து தான் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. வந்துருச்சுங்களா. இதோடைய ஆப்செட் பாயிண்ட் எவ்வளோன்னு பாருங்களேன்.
2 to 8.4. இப்போ O என்டர் கொடுத்துட்டு 2 to 8 8.4 கொடுத்து என்டர் அடிச்சுட்டு இதை கிளிக் பண்ணி இப்படி தள்ளிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அவங்க கொடுத்துருந்த எல்லா பாயிண்ட்டுமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பாலிலைன் கமாண்ட் எடுத்துட்டு இல்லைனா ரெட் கலர் மாற்றிக்கலாம். ரெட் கலர் மாற்றிட்டு பாலிலைன் கமாண்ட் எடுத்துட்டு நீங்கள் வரீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே போகணும். சரி, லாஸ்ட்டாக நம்ம கொடுத்தது இதெல்லாம் அப்பப்போ எரேஸ் பண்ணிடுங்க, இல்லைனா குழப்பமாயிரும். பிஎல் கொடுத்துட்டு கரெக்டாக இது கனெக்ட் பண்ணுங்க. இது வந்து டி. ஸோ அனதராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பி டு இ கொடுத்துருவாங்க. இதுதான் நம்மளுடைய பாயிண்ட்ஸ். இப்போ இங்கே எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஓடையோட அளவு வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்காக. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த எஃப்எம்பி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஓடையோட அளவு வந்து ஒரு 11.6 வந்து இந்த இடத்துல பிரிச்சிருக்காங்க. இது 36.8ன்னு இருக்குது. நீங்கள் இதை வந்து டிவிடெண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். டிவிடெண்ட் கமாண்ட்னா அது எப்படின்னு சொல்கிற மாதிரிங்க, மெஸ்ஸர் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. எம்இஏ அப்படின்னு ஒரு எம்இன்னு மட்டும் கொடுங்க. மெஸ்ஸர் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் இதை இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே எவ்வளோ லென்த்துன்னு கேட்கும். இந்த லென்த் வந்து நமக்கு வந்து 11.8ங்களா, எவ்வளோ கொடுத்துருந்தோம் 11.6. இப்போ 11.6 கொடுத்து என்டர் அடிச்சுக்கோங்க. இப்போ பி டைப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மாற்றிக்கோங்க. இது எல்லாமே இருக்குது, இவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ பாலிலைனுன்றதுனால உங்களுக்கு இது மாதிரி மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு பாலிலைன் கமாண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த பார்ட்டிஷன், ஓகேங்களா, அதே மாதிரி இங்கேருந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடையோட அளவு இந்த மாதிரி ஓட போகுதுன்னு சொல்லிட்டு திரும்பியுமே நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் பாயிண்ட் இப்போ போய் மாற்றணும். செலக்ட் பண்ணுறது வந்து ஈஸியான வழி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான வழியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வரையறதுக்கான யூஸ்ஃபுல்லாகும். இப்போ கிட்டத்தட்ட இது முடிச்சிட்டோம். அதே தான் இங்கேயும் அதே டிவிடெண்ட் வந்து மேலே வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 8.0 இருக்குது. ஓகேங்களா, இது மொத்தமாக கூட்டி இதை கூட்டிக்கோங்க. 8.0 வரும்னு நினைக்கிறேன். ஐ மீன்ஸ் இப்போ கண்ட்ரோல் 8 கொடுப்போம். கண்ட்ரோல் 8 கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். எரேசர் பண்ணிவிட்டு இதை கூட்டுங்களேன். 12 கூட்டல் 26.2 கூட்டல் 19.6 ஓகேங்களா, ஈக்குவல் டு கிட்டத்தட்ட 57 வந்துருச்சு. இப்போ மைனஸ் கொடுத்துட்டு 65.8 ஈக்குவல் டு அடிச்சிங்கன்னா கரெக்டாக 8 இந்த 8 தான். அளவு தெரியலனா இந்த மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 8க்குமே நீங்கள் அந்த இடத்துல அதே தான் மெஷர் எம்இ என்டர் இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோன்னு கேட்கும். 8 அப்படின்னு கொடுத்து என்டர் அடித்தோடனே நமக்கு இது மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இந்த எல் என்டர் கொடுத்துட்டு இந்த லைனை எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக ஜூம் இன் பண்ணி இவ்வளோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம அந்த இதை முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போ பார்ட்டிஷன் தான். நீங்கள் பார்ட்டிஷனுக்கு டைம் எடுத்துகிட்டு தான் ஆகணும். பார்ட்டிஷன் வந்து நீங்கள் மெதுவாக உட்காந்து வரைஞ்சி தான் ஆகணும். ஓகேங்களா, இப்போ இந்த அளவு நம்ம க்யூராக வரையிலையா. ஓகே, இதை நம்ம கரெக்டாக வரையணும்னா இந்த மாதிரி வரையணும். ஒரு பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வைக்கும் போது ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் மாறினாலுமே உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜே என்டர் அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாலிலைனாக மாறிடும். ஜே என்டர் இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கமாண்ட் கொடுங்க. காப்பி கமாண்ட் கொடுத்து நகர்த்திக்கோங்க. இப்போ ஏரியா கமாண்ட் AREA என்டர். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 10 கமாண்ட் சொல்லியிருப்பேன். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துடும். 14153.13 இது என்ன அப்படின்னா ஸ்கொயர் மீட்டரில் வரும். நீங்கள் இந்த ஸ்கொயர் மீட்டரை வந்து உங்களுக்கு சென்டாக வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி மாற்றி தான் வச்சுருக்கோம். எத்தனை ஏக்கர் வருதுன்னா 3.476 சம்திங் அந்த ஏக்கர் வரும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இது ஓவராலாக கண்டுபிடிக்கணும். இது வந்து இந்த ஓடையோடைய அளவு. இப்போ இந்த ரெட் கலர்ல இருக்கிறது இந்த பவுண்டரி லைன். உங்களுக்கு பவுண்டரியுமே மாற்றி நம்ம எஃப்எம்ல இருக்க மாதிரியே மாற்றணும்னா இதை செலக்ட் பண்ணிட்டு மேபி இங்கே போங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த இடத்துல வந்து அதர்ஸ் அப்படின்னு கொடுங்க. அதர்ஸ் கொடுக்கும்போது இந்த லோடுன்னு ஒன்று இருக்கும். இந்த லோடு கொடுங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்பியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டாட் இருக்கும். இந்த 3 டாட் இருக்கும். இந்த டாட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுங்க. இப்போ போயிட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 லைனையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த லைன் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃப்எம்பியில் எப்படி இருக்கோ அந்த டாட் லைனுங்க உங்களுக்கு வரும். உங்களுக்கு குழம்பு கூடாதுன்றதுனால தான் நான் ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது மட்டும்தான் தேவை. ஒன்ஸ் வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த பவுண்டரி மட்டும்தான் தேவை. இந்த மாதிரி பவுண்டரி எடுத்துக்கோங்க. இந்த இன்பிட்வீனில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா லைன் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன்லாம் டெலீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே டெலீட் பண்ணிடுங்க. ரெக்கார்ட் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, 24 நிமிஷம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட முடிச்சிடலாம் இதோட. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்ட்டிஷன் தான் பண்ணணும். அது உங்களோட வேலையை தான். மெதுவாக வந்து பார்ட்டிஷன் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த 8வது நம்பர் நம்ம போடணும் அப்படின்னா இது இங்கேருந்து நம்ம 51 இருக்கணும், இங்கேருந்து 36.8 இருக்கணும், இங்கேருந்து 52.6 இருக்கணும், இங்கே 31 இருக்கணும்னு வருது. ஸோ இப்போ இதோடைய நம்ம ஆல்ரெடி இங்கே 11 பிரிச்சதுனால இது எவ்வளோ இருக்கணும்னா மீதி இருக்கிறது வந்து இங்கே கரெக்டாக இருக்கணும். ஸோ 36.7 இருக்குங்களா, இங்கே எவ்வளோ இருக்குது 36.8 இருக்குது, கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து அது இதாக இருக்குது, ஒரு சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதை ரைஸ் பண்ணிடலாம். இதிலிருந்து நீங்கள் லைன் கமாண்ட் எடுத்து கூட உங்களுக்கு ஈஸியாக பிரிக்கணும்னா, பேசிக்காக நீங்கள் பிரிக்கணும்னா நம்ம லைன் கமாண்ட் எடுத்து இந்த லைன் கமாண்டோடைய இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் மேலே கலர் மாற்றிக்கோங்க. நான் வந்து கலர் வந்து ஒரு வேறு கலர் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். திருப்பி லைன் கமாண்ட் எடுத்துட்டு நான் ஒன்று மட்டும் பிரிக்கிறது சொல்கிறேன், மீதியில் நீங்களே பிரிச்சுக்கோங்க. இப்போ இது மேலே வச்சு இங்கே வந்து 51 இருக்குங்களா, 51 இருக்குது. அப்போ இந்த லைனுடைய ஒட்டுமொத்தமாக எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க. நம்ம இங்கே தான் கிளிக் பண்ணோம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 51.8ன்னு வச்சிங்க அப்படின்னா இது கரெக்டாக 51.8ஓட நின்றுடும். கரெக்டாக அந்த லைன் மேலே 51.8 நின்றுடும். இது முடிஞ்சிச்சுங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதோட அளவு பாருங்கள் 52.6ன்னு இருக்கா. அப்போ அதே மாதிரி இங்கே வாங்க, அதே மாதிரி 52.6 இங்கே வைங்க. அதே மாதிரி இந்த எங்கே கிளிக் பண்ணோம், இங்கே கிளிக் பண்ணோமா, இதில் வச்சுட்டு 52.6 அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி லைன் முடிஞ்சிடும். இப்போ 2 லைனையும் முடிஞ்ச இடத்துல நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிஷனாக நீங்கள் பிரிக்கணும். அவுட்டர் மட்டும்தான் கஷ்டம், பார்ட்டிஷன் நீங்கள் தான் பிரிக்கணும். இந்த மாதிரி அழகாக இது மாதிரி ஆப்செட் அடிச்சு இது 31, இது 54.6னா 54.6 அப்படின்னு. மேபி இது உங்களுக்கு அக்யூராக வருதான்றத வேணால் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். இதோட அளவு எவ்வளோ, இது வந்து பார்த்தீங்கன்னா 31.6 இருக்குங்களா, இதோட அளவு எவ்வளோன்னு பாருங்கள் 51.8, இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் 36.7, இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் 51.35. அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் மைனூரான எரர் வருது, பாயிண்ட்ஸ் டெசிமல்ஸில் வந்து உங்களுக்கு எரர் வருது. ஓகேங்களா, அந்த எரரை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெட்டிஃபை பண்ணணும். உட்காந்து டைம் எடுத்துட்டு தான் நீங்கள் ரெட்டிஃபை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்படின்னா இங்கே ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். இந்த இடத்துல ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா, இது ஆனால் 11.6 தான். அப்போ ஓவரால் டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணணும். ஸோ இந்த மைனூரான எரரை நீங்கள் ரொம்ப மைனூட்டாக தான் உட்காந்து 48.3 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள் 48.4ன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல 48.3 இருக்கிறதுனால நமக்கு அந்த எரர், அந்த ஒரு எரர் வரும் இந்த இடத்துல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வந்து இந்த பவுண்டரி இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனில் இந்த 1.1 வந்து லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்ம தான் பண்ணணும், மேனுவலாக பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம தான் பண்ணணும். இந்த லைனை வந்து பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், கரெக்டாக ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அக்யூரான டைமென்ஷனை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸு இந்த லேடார் அளவு எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த அவுட்டருடைய மெஷர்மெண்ட் வரையறதுக்காக தான். இந்த பார்ட்டிஷன்லாம் நம்மளே பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பிரிக்கணும் அப்படின்னா நீங்கள் டைமென்ஷன்ஸு, ஆப்செட்ஸு, சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி எடுத்து எதை ஒன்றாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்க்கிள் எடுத்து கூட எப்படி பிரிப்பேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் லைன் எடுத்து மேலே வரி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி போடாமல் நீங்கள் இங்கே சர்க்கிள் எடுத்துட்டு 51.8னா கூட அந்த சர்க்கிள் கரெக்டாக 51.8ல் தான் போய் நிற்கும். இந்த மாதிரியும் எப்படி வேணாலும் பிரிக்கலாம், அது உங்களுடைய மைண்ட் செட் தான். அதே மாதிரி இந்த லைன் எடுத்துட்டு இப்படி பிரிக்கிறீங்கன்னா, ஏன்னா இது இன்க்ளைண்டா லைனாக இருக்குது, இன்க்ளைண்ட் லைனில் மேக்ஸிமம் ஆர்க்கு தான் அடிப்பாங்க, ஆர்க் மீன்ஸ் சர்க்கிள் தான் எடுத்து போடுவாங்க. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன், இங்கே வந்து நமக்கு வந்து 51 எவ்வளோ போடணும் மறந்துட்டேன், 52.6 ஓகே 52.6 இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் 52.6 அப்படின்னு நம்ம சர்க்கிள் எடுத்து போடும் போதும் நமக்கு இந்த மாதிரி சர்க்கிள் வந்து கரெக்டாக வெட்டும். ஓகேங்களா, இந்த லைனில் வெட்டும். இப்போ எந்த சர்க்கிள்னா கலர் தான் மாற்றணும். இப்போ இந்த சர்க்கிள் மெஷர்மெண்ட் பண்ணுமா, இதுக்கு வந்து நான் கலர் மாற்றி வச்சுக்கிறேன் எல்லோ கலர். அப்போ இந்த லைன் வந்து இங்கே இருக்குது, அப்போ இந்த சர்க்கிளோடைய வெட்டு வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கேருந்து நான் லைன் எடுத்துகிட்டு வந்து இந்த சர்க்கிள் வெட்டின இடத்துல நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே தானே, இந்த சர்க்கிள்னா இங்கே கனெக்ட் பண்ணக்கூடாது, இந்த ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற இடம்ல அந்த லைனில் ஒரு இடத்துல வெட்டணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பார்ட்டிஷனாக நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதா, இதே மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா பார்ட்டிஷன் எடுத்து பண்ண வேண்டியது தான். இதோட ஏரியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதே தான், நீங்கள் இந்த லைனு ப்ளஸ் இந்த லைனு இந்த மாதிரி நீங்கள் எல்லா லைனையும் செலக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இது மாதிரி இருந்துச்சுன்னா இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்படி வெளியே கொண்டு வாங்க. வெளியே கொண்டு வந்துட்டு மீதி எல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி ஒன்றா இருந்ததுன்னா செலக்ட் பண்ணி எக்ஸ் என்டர் கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க மீதி எல்லாத்தையும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்க, இது திருப்பி செலக்ட் பண்ணிவிட்டு ஜே என்டர் கொடுத்துட்டு ஏரியா கமெண்ட் போடுங்க, AREA என்டர் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வேல்யூ பார்க்கும். 1686 வந்து ஸ்கொயர் மீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மீட்டரில் போட்டுருக்கோம், அப்போ ஸ்கொயர் மீட்டரில் காமிக்கும். அப்போ சென்ட்டாக மாற்றுறதுக்கு நீங்கள் கால்குலேட்டில் போட்டு மாற்றிக்கலாம். ஒரு எத்தனை ஸ்கொயர் மீட்டர் செஞ்சு ஒரு சென்ட்ன்றது அது போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து FMB வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணணும். ஸோ லேடாரை வச்சு நம்ம அவுட்டரை வந்து எந்த தப்பு இல்லாமல் நம்ம வரைஞ்சிடலாம். பார்ட்டிஷன் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக வந்து பார்ட்டிஷன் பண்ணுங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கேளுங்க, ஏதாவதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் வந்து கலர் கோடிங் வந்து எப்படி பண்ணுறது நம்ம கிளாஸஸும் எடுக்கிறோம். அதேமாதிரி AutoCAD வந்து 1-to-1 கிளாஸஸுமே எடுக்கிறோம். உங்களுக்கு யாராவது தேவைன்னா நான் நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். ஆன்லைனில் நம்ம 10 to 6 வந்து 10 to 7 வந்து நார்மலாக நம்ம ஆஃபீஸ் டைமு.
அதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம எடுத்து தருவோம். அதே மாதிரி சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் ஃபைல்ஸுமே நம்ம போட்டு தரோம். ஒரு ஃபைல் வந்து நம்ம 2000 ரூபாய் 3000 ரூபாய் அந்த மாதிரி நம்ம ஏரியாவை பொறுத்து கமர்ஷியல் ரெசிடென்ஷியல்னா 2000 கமர்ஷியல்னா 3000 இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸஸும் எடுக்கிறோம் ப்ளஸ் ஃபைலும் போட்டு தரோம். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எங்களது நன்றி, வணக்கம்.